ஹே எல்லாமே, திஸ் இஸ் பேங்க் டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜெகைக்கு ஒரு 3 ஷார்ட்ஸ் பார்க்கலாம். அரக்கனின் கை சேர்ந்த மென்மலர். ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஷஃபி தான் எனக்கு எழுதி கொடுத்தா. ஸோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஷஃபியோட ஸ்டோரிக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஷஃபி இந்த மாதிரி எழுதுவான்னு. ஸோ இந்த தாட்டி ஷஃபி வாய்ஸ் அவுட் பண்ணல, நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் ஷஃபியோட ஸ்டோரிக்கு. ஸோ அவள் தான் எழுதி கொடுத்தா. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. தென் ஓகேடா, பெருசாக எதுவும் இன்ட்ரோ இருக்காது. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தென் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதையும் பண்ணிவிடுங்க. தென் வாங்கடா அப்படி வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேரக்டர் இன்ட்ரோ பார்த்துடலாம். ஜங்குக்கோட இன்ட்ரோ பார்க்கலாம். ஜங்குக்கு வந்து ஒரு 33 இயர்ஸ் ஓல்டு. தென் வந்து ரகடான ஆள், டெப்ளிஷான மாஃபியா. நம்ம தமிழ்நாட்டில் தான், அவர் ஒரு தமிழன் தான். ஸோ அவர் பேரை சொன்னாலே பெரிய ஆளுங்க எல்லாருமே அலற ஆரம்பிச்சிருவானுங்க. பட் ஜேகே வந்து இந்த மக்கள் எல்லாருக்குமே அவர் நல்லவர் தான். ஸோ புவர் ஆனால் இருக்கவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அவர் வந்து நிறையா சேஃப்டி விஷயம்லாம் நிறையா பண்ணுவார். புவர் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவார் மணி கொடுத்து. ஸோ தப்பான விஷயம், அதாவது தப்பான விஷயம், பொண்ணுங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லாமல் பண்ணித்தர எல்லாரையுமே வந்து மாட்டி விடுறது அதெல்லாம் பண்ணுவார். பட் ஆனால் இவர் பண்ணுற நல்ல விஷயம் மக்களுக்கு மட்டும் தான் தெரியும், தவிர இவரோட எனிமீஸ்க்குலாம் தெரியவே தெரியாது. ஏன்னா தெரிஞ்சா நம்ம ஜேகேவோட வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அவனோட எனிமீஸ் எல்லாருமே ஜேகேக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சுருவானுங்க சொல்லிட்டு தான் ஜேகே பண்ணுற நல்ல விஷயம். அவனோட எனிமீஸ்க்கு யாருக்குமே தெரியாது. நம்ம ஜேகேவை பார்த்தா ரொம்ப டெரரா, ரொம்ப ரகடான ஆளாக தான் இருப்பார், டெபிலிஷான ஆளாக தான் இருப்பார். பட் ஆனால் மக்கள்லாம் நினைப்பாங்க, என்னடா இவர் பார்க்க டெரராக இருக்காரே, ஆனால் நம்ம மக்களுக்கெல்லாம் இவ்வளோ நல்லது செய்கிறாரே சொல்லிட்டு மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல எண்ணமே நம்ம ஜேகே மேலே இருக்கும். ஓகே ஆமாம், இதோட ஜேகேவோட இன்ட்ரோ முடிச்சுக்கலாம். நம்ம மொயினோட இன்ட்ரோ பார்க்கலாம். மொயின் வந்து 18 இயர்ஸ் ஓல்டு. ரொம்ப இன்னசென்ட், சைலண்டான கேர்ள், கைண்ட் ஹார்ட்டு, ரொம்ப பயந்த சுபாவமாக நம்ம பொண்ணு, அது வந்து வயன். ஸோ வயனோட இன்ட்ரோ இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது எல்லாமே நம்ம கதை போக போக பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம், அதாவது 1/3 போயிடலாம் வாங்க. இப்போ ஸ்டார்டிங் சீன் அப்படியே மும்பையில் ஹெல்த் மினிஸ்டர் பாலச்சந்தர் வீட்டில் அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துட்டுருக்கு. ஸோ அவர் ஒரு தமிழ்காரர் தான், இருந்தாலும் அவருக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கும் மும்பையில். ஸோ எல்லாருமே ட்ரெடிஷ்னலாக தான் இருக்காங்க. ஸோ இன்னுமே பொண்ணு வரல. இப்போ ஐயர் அப்படி பார்க்குறாரு, கொஞ்சம் பொண்ணு வர சொல்லுங்க அப்படின்னு ஐயர் சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே அங்கே அப்படியே ஒரு கன் ஷாட், அப்படியே பிளாக் கலர் அண்டு பிளாக் கலர் கோட் சூட் போட்டுட்டு சிங்கம் மாதிரி நடந்து, ஃபேஸ் அப்படியே ஒரு ஹேண்ட்ஸமான டெவில் மாதிரியே இருக்கும். ஒரு மாசான பாடி கார்டு கூட உள்ளே வராரு நம்ம ஜங்குக். ஸோ இப்போ அந்த கல்யாண மண்டபத்தில் வந்த கெஸ்ட் எல்லாருமே அப்படியே அதிர்ந்து போயிடுறாங்க. ஸோ உமன் அப்புறம் சில்ட்ரன் அவங்கள மட்டும் மினிஸ்டர் ஆளுங்க எல்லாரையும் வந்து சேவ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஜேகே, டேய் பாலா எங்கடா அவன் புள்ள அப்படின்னு இப்போ நம்ம ஜேகே கேட்குறாரு. இப்போ அப்படியே பாலச்சந்தர், சார் நீங்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தான் ஒரு மாதிரி வாய் அவருக்கு கொளருது, அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, பயமாக இருக்குது. அப்படியே ஜேகே தான், டேய் அவளை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு அப்படியே ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு. இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பாடி கார்டு வந்து, அண்ணா அந்த விமல் இங்கே இல்லைண்ணா அப்படின்னு அந்த பாடி கார்டு சொல்கிறேன். விமல் வேற யாரும் இல்லை, மினிஸ்டரோட பையன்தான். சரி இப்போ ஜேகே, டேய் இந்த டேஷுக்கு ஒரு பொண்ணு இருப்பால, அவளை கூட்டுட்டு வா அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. இப்படி ஜேகே சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸில் ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. அப்படியே தேவதை மாதிரி, ஒரு ஹாஃப் சாரியில், மேக்கப்லாம் இல்லை, கொஞ்சம் ஜுவல்ஸ் போட்டிருக்கா, பார்க்க அப்படி ராதா மாதிரி இருப்பா. ஸோ அப்படி தான் தலை குடிஞ்ச மாதிரி அப்படி நின்றுட்டுருக்கா. ஸோ அவள் கண்ணுலாம் அப்படி கண்ணீராக வழியுது. ஸோ அந்த பொண்ணு வேற யார் பொண்ணும் இல்லை, அந்த மினிஸ்டரோட பொண்ணு மித்ரா தான். இப்போ ஜேகே அப்படியே அவரோட ஐஸ் எடுக்காமல் அப்படியே மித்ராவை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே தான் பாடி கார்டு சத்தை போட்டு கூப்பிட்டனால அவர் பேக் டு த வேர்ல்டு. இப்போ அப்படியே தான் பார்க்குறாரு, அங்கே ஒரு தாலி இருக்குது, அதை எடுத்து மித்ரா கழுத்தில் கட்டிடுறாரு. மினிஸ்டர் பேச வராரு. டக்குன்னு வாயன், அப்பா நீங்கள் எதுவும் பேசாதீங்க, இப்போது நீங்கள் என்னை ரொம்ப நல்லா வளர்த்தீங்க, அதுக்காக பிராயச்சித்தமாக நான் ஒன்று பண்ண போகிறேன், என்னை விடுங்க அப்படின்ட்டு வாயன் என்ன பண்ணுறானா, ஜேகே கிட்ட போய் நின்று, இங்கே பாருங்க அவரை விட்டுருங்க, என்னை கூட்டு போங்க அப்படின்னு அவ தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா வாயன். இப்போ ஜேகே, அப்பனும் பிள்ளையும் நல்லா நடிக்கிறீங்க, அப்படியே ஆஸ்காரை விட தரலாம் உங்களுக்குலாம். ஏய் இங்கே பாரு, பிள்ளை நீ வச்சுக்கோ, நீ வாடி அப்படின்னு அப்படியே வாயனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஒரு மேட் அப்படியே வந்து வாயன் முன்னாடி அப்படியே பேக் ஒன்று வைக்கிறாங்க. இப்போ அப்படியே தான் ஜேகேவும், என்னது இது அப்படி கேட்குறாரு. இப்போ அப்படியே தான்
அந்த மேடும், "சார் இது அவங்க அம்மா ஞாபகமாக வாங்கி வச்சிருக்கா சார்" அப்படின்னு இப்போ அந்த மேட் சொல்கிறாங்க. "ஓ, அப்போ அப்படியே இதை எடுத்து காரில் போடுங்க" அப்படி சொல்லிட்டு வாயனை அப்படியே தூக்கி காரில் தூக்கி போட்டுடுறான். இப்போ அவனும் ஏறிக்கிறான். வாயன் அப்படியே தான் பார்க்குறா. அவள் எதுவும் கத்தலை, அவள் அமைதியாக இருக்கா. ஜேகே என்னமோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறான் வாயனை பார்க்கும் போதெல்லாம். ஸோ ஆனால் அவன் அதை இக்னோர் பண்ணிக்கிட்டு அவன் மட்டும் கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். வாயன் இப்போ அப்படியே தான் அழுதுகிட்டே இருந்திருப்பா. ஸோ டயர்டாகி அப்படியே ஜேகே மேலே சாஞ்சு அப்படியே தூங்கிடுறா. இப்போ ஜேகே அப்படியே வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு நேராக ஒரு மேன்ஷனுக்கு வந்துட்டாரு. இப்போ அப்படியே நைட் ஆயிடுச்சு. வாயன் அப்படியே கண்ணத்தை வந்து பார்க்குறா. அப்படியே பார்த்தா அவள் ரூமில் இருக்கா. அது மைல்டான டார்க்கான ரூம். அவள் அப்படியே கண்ணை நல்லா ரப் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அவள் கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு ஷர்ட்லெஸ்ஸான மேன் அப்படியே ஃபோன் நோண்டிட்டு இருக்காரு. ஃபோனில் என்னமோ பார்த்துட்டு இருக்காரு. சரி வாயன் அப்படியே திரும்பி பார்த்தா டோர் லைட்டாக ஓப்பனாக இருக்குது. ஸோ அப்படியே சத்தம் போடாமல் அப்படியே டோர் கிட்ட போய் அதை ஓப்பன் பண்ணி தப்பிக்கலான்னு போயிருப்பா. டக்குன்னு அவளோட ஜிமிக்கி போட்டிருப்பா. அதை உரசிக்கிட்டு ஒரு கத்தி அங்கே இருக்க செவத்தில் அப்படியே குத்திக்கிட்டு நிற்குது. இன்னும் வாயன் கொஞ்சம் நகர்ந்துருந்தானா அவளோட கழுத்தே போயிருக்கும். வாயனோட கண்ணெல்லாம் அப்படியே வெளியே வந்துடும் போல. அந்த மாதிரி அவள் அப்படியே ரொம்ப பயத்தோட அப்படியே திரும்பி பார்க்குறா. ஸோ வேற யாரும் இல்லை, பின்னாடி நிற்கிறது ஜேகே தான். ஒரு பீஸ்ட் மாதிரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அப்படியே வாயனை பார்த்துக்கிட்டே முறைச்சிக்கிட்டே வரான். இப்போ ஜேகே, என்னடி தப்பிக்க பார்க்குறியா அப்படி ஜேகே கேட்குறாரு. இப்போ வாயன்னா, இல்லை சார், இல்லை, தப்பிக்கல அப்படின்னு வாயன் திக்கி திணறி சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜேகே, இங்கே பார், வாயை மூடிக்கிட்டு என்னோட டிமாண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். அதை முடிஞ்சோடனே நானே விட்டுருவேன். அதுக்கப்புறம் எங்கே வேணால் போய்க்கலாம். அது வரைக்கும் ஏதாவது ஆகுனா ஏதாவது ட்ரை பண்ண, தப்பிக்கலான்னு ட்ரை பண்ண, சங்க எடுத்துருவேன். அதுலேயும் ஒன்று உயிரோட நீயே பார்க்க முடியாத அளவுக்கு செதுக்கி போட்டுருவேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே அப்படியே வாயனை அங்கே இந்த வாலில் அப்படியே வாயனை பின் பண்ணுறாரு. வாயனுக்கா என்னடான்ற மாதிரி அப்படி நடிக்கிட்டே ஜேகேவை பார்த்துட்டு இருக்கா. இப்போ அப்படிதான் ஜேகே என்ன பண்ணுறானா வாயனை அப்படியே லிஃப்ட் பண்ணி அப்படி பெட்டில் போடுறான். ஸோ வாயனோட ஆஃப் சாரி அந்த முந்தானி இருக்கும்ல, ஸோ அது அப்படியே இந்த டோரோட நோபில் மாட்டினால அவள் ஆஃப் சாரி அப்படியே ரிமூவ் ஆகிடுது. ஸோ வாயனோட பேரான பாடி தென் அப்பர் பாடி எல்லாமே ரிவீலாக தெரியுது. அவள் இப்போ ப்ளவுஸ் அப்புறம் ஸ்கர்ட் மட்டும்தான் போட்டிருக்கா. ஜேகேக்கு அப்படியே அவளை பார்க்கும்போது ஒரு மாதிரி அவருக்கு ஹீட்டப் ஆகுது. ஸோ அதில் ஒரு கொஞ்ச நேரம் தான் டக்குன்னு வாயன் அப்படியே மேடு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறா. ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவாக கத்த ஆரம்பிச்சிட்டா. இப்போ அப்படியே வாயன், சார் எனக்கு 18 வயசு தான் சார் ஆகுது, அங்கே தொடாதீங்க சார், அங்கே கடிக்காதீங்க சார், என் மானம் போகுது, என் தாவணி கிழிக்காதீங்க சார், விடுங்க, நான் சாக போகிறேன் அப்படின்னு வாயின் சொல்லிட்டு இருக்கா. ஜேகேக்கு ஒன்றும் புரியல. டக்குன்னு வாயின் என்ன பண்ணியிருப்பானா அங்கே இருந்த பால்கனியில் குதிக்கலான்னு சொல்லிட்டு போயிருப்பா. டக்குன்னு நம்ம ஜேகே வாயனை பிடிச்சி நம்ம ஜேகே இழுத்துருப்பாரு. டக்குன்னு வாயனை என்ன பண்ணியிருப்பானா அப்படியே நம்ம ஜேகே தள்ளி விட்டுட்டு அங்கே இருந்த தாவணி எடுத்துட்டு அப்படியே மேலே ஹோவர் பண்ணிட்டு ஓடிருப்பா. ஸோ ஜேகேக்கு ஒன்றும் புரியல. ஜஸ்ட் அவர் ஹோவர் பண்ணியிருப்பாரு வாயனோட பாடி மேலே. ஸோ என்னடா சம்மந்தமே இல்லாமல் அது மாதிரி கத்துறாளேன்னு சொல்லிட்டு ஜேகேக்கா ஒன்றுமே புரியல. இப்படியே ஹாலுக்கு போகிறாரு. இப்போ வாயன் என்ன பண்ணுறானா அப்படியே ஜேகேக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு, சார் என்னை காப்பாற்றுங்க சார், அவங்க என்ன பண்ணுறாங்க சார், என்னை காப்பாற்றுங்க சார் அப்படின்னு ஜேகே பின்னாடி அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே ஜேகே கையிலே அவன் மயக்க போட்டு விழுந்துடுறா. ஜேகேக்கு ஒன்றும் புரியல. இப்போ அப்படியே தான் ஜேகே என்ன பண்ணுறானா அங்கே இருக்க பாடி கார்ட்ஸை கூப்பிட்டு அப்படியே வாயனை பற்றி விசாரிக்க சொல்கிறாரு. ஸோ மும்பையில் அவள் எப்படிப்பட்ட பொண்ணு அப்படிலாம் சொல்லிட்டு விசாரிக்க சொல்கிறாரு நம்ம ஜேகே. ஸோ இப்போ அப்படியே தான் நம்ம டாக்டர் அப்படியே வாயனை செக்அப் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே கிட்ட ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் வாயன் அப்படி கண்ணை முழிச்சு பார்த்தா அங்கே ஒரு 60 years ஓல்டு ஒரு மேடு இருக்காங்க. ஸோ அவங்க அப்படியே வாயன் கிட்ட நிறைய ஆஃப் சாரி வாங்கி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வாயின் வேணான்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அதை வாங்கிக்கிறா. அவங்க சமாதானப்படுத்தி எப்படியும் வாயின் கிட்ட கொடுத்துட்றாங்க. தென் அப்படி வாயினுக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விட்றாங்க. அவங்களே ஃபீட் பண்ணி விட்றாங்க. வாயினுக்கு அம்மா பாசம் சின்ன வயசுலேருந்தே கிடையாது. ஸோ நல்லா அம்மா மாதிரி பார்த்துக்குறாங்க. நம்ம ஜேகே கூட அவங்கள அம்மா தான் சொல்லி கூப்பிடுவான் ஜேகேவும். ஸோ அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அப்படி தான் நம்ம ஜேகேவோட வீட்லேயே அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் உமன். ஸோ மற்ற எல்லாமே வந்து பாடி கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஆம்பளைங்களாக தான் இருப்பாங்க. ஸோ எப்படியும் நம்ம அந்த மெய்டு சாந்தி கூட நல்லாவே அட்டாச் ஆயிடுறா. ஸோ அப்படியே வாங்க ஒரு நைட் டைம் போல் நம்ம ஜேகே வராரு. நல்லா தான் மனுஷன் வந்திருப்பாரு. டக்குன்னு மயக்கப்பட்டு விழுந்துட்டாரு. ஸோ கிச்சன்லேருந்து வாயின் பாட்டி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேகே ஃபெயிண்ட் ஆகிருக்காரு. டக்குன்னு நம்ம வாயின் என்ன பண்ணியிருப்பானா அப்படியே ஃபெயிண்ட் ஆன ஜேகேவை அப்படியே அங்கே இருக்க சோஃபாவில் படுக்க வைக்கிறா. பாடி கார்ட்ஸுக்குலாம் ரொம்ப பயம். ஏன்னா ஜேகே இப்படி டக்குன்னு இப்படி மயக்கப்பட்டு விழுந்துட்டாருனோடனே ஸோ அவங்களுக்குலாம் பயமாக இருக்குது. இப்போ வாயின் அப்படி என்ன பண்ணுறானா ஜேகேவோட கழுத்தை பார்க்குறா. ஸோ அப்படி என்ன பண்ணுறானா அதில் அப்படியே பிளட் வந்துட்டுருக்கு. அதை அப்படியே சக் பண்ணி அப்படியே
அங்கே துப்பிட்டு இருக்கா. தென் பாடி கார்ட்ஸுக்கும் பாட்டிக்கும் ஒன்றுமே புரியல, ஏன் வாயின் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே ஜேகே இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஜேகே அப்படியே என்ன பண்ணுறாருன்னா இரும்பிட்டு அப்படியே முழிச்சிடுறாரு. ஸோ டாக்டர் ஆல்ரெடி வந்திருப்பாரு. ஸோ அவரும் வந்து இப்போ ஜேகேவை செக் பண்ணிவிட்டு அப்படி வாயினை பாராட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா வாயின் ஃபர்ஸ்ட் எய்ட் அழகாக பண்ணியிருக்கா. ஸோ யாருமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. டக்குன்னு இப்போது அப்படி தான் நம்ம வாயின் பண்ணதுக்கு நினச்சி டாக்டர் அப்படியே நம்ம வாயினை பாராட்டிகிட்டு இருக்காரு. ஜேகே அப்படி பார்க்குறா. ஸோ ஜேகேக்கு என்ன ஆயிருக்குன்னா ஒரு பாய்சனஸ் நீடில் இருக்கும்ல, ஸோ அவன் ஒரு மிஷன் முடிச்சுட்டு தான் வந்திருப்பான். ஸோ ஃபைட் முடிச்சுட்டு தான் வந்திருப்பான். அப்போது யதார்த்தமாக ஒரு பாய்சனஸ் நீடல் வந்து ஜேகேவோட கழுத்தில் அப்படியே இதாக இருக்கும். ஸோ இன்சர்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஜேகே அப்படியே மயக்கப்பட்டு விழுந்திருப்பாரு. ஸோ அப்படியே தான் டாக்டர் வாயினை நல்லாவே பாராட்டிட்டு இருக்காரு. ஸோ ஜேகே பார்க்குறாரு, என்னடா இந்த பொண்ணை நம்ம இழுத்துட்டு வந்தோமே, ஆனால் இவ்வளோ கைண்ட் ஹார்ட்டடாக இருக்காளே சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி வாயினை பார்த்தவொடனே ஒரு நல்ல அபிப்பிராயம் தெரியுது. ஸோ அப்படி தான் அவன் பார்க்குறான். ஜேகேக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ஒரு சரியான டெவிலிஷான இருப்பான்ல. ஸோ அவன் எண்ணங்களும் அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்படி தான் ஜேகே வாயினே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஃபியூ டேஸ் லேட்டர் ஆகுது. ஸோ ஜேகே இப்போ நார்மலாக ஆகிட்டாரு. நம்ம ஜேகேக்கு வாயின் இவ்வளோ அழகாக கேர் பண்ணியிருக்காளேன்னு சொல்லிட்டு ஜேகேக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் அவருக்கு அது என்னமோ தடுக்குது. ஒரு மாதிரி அவரால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஸோ அது ஒரு மாதிரி அவருக்கு தடுத்துட்டே இருக்குது. ஸோ அப்படியே வாங்க ஒரு 3 நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம். வாயின் இப்போ அப்படியே தான் ஜேகேக்கு பால் எடுத்துகிட்டு போய் ரூமில் கொடுக்கலான்னு போகிறா. ஸோ அப்போ பார்க்குறா பால்கனியில் நம்ம ஜேகே நின்றுட்டு இருக்காரு ஷர்ட்லெஸ்ஸா. இப்போ வாயின் அப்படியே என்ன பண்ணுறானா அங்கே இருக்க ரேக்கில் அப்படியே நம்ம ஜேகேக்கு அந்த பால் அப்படியே வச்சுட்டு அப்படியே பொறுமையாக ஸ்லோவாக கூப்பிட்றா. ஜேகே டக்குடு அப்படியே திரும்பியிருப்பாரு. திரும்பி அப்படியே வாயினோட நெக்கு கிராப் பண்ணி அப்படியே வாலில் பின் பண்ணி அப்படியே அவர் ஜேகே வாயினே அப்படி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜேகே ஏய் என்னடி தம்ம தோண்டு இருந்துட்டு எனக்கு விபூதி எடுக்க பார்க்குறியா? ஏய் யாரடி நீ, சொல்லுடி உண்மையா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு ரொம்ப கோல்டு டோனா. இப்போ வாயன் சார் என்னை விடுங்க சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு வாயன் திக்கி தனரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜேகே ஏய் என்னை பார்த்தா உனக்கு லூஸு மயிறு மாதிரி தெரியுதா? இல்லை எனக்கு புரியலை, சொல்லுடி. சொல்லு. ஆமாம் ஃபஸ்ட்டு உன்னை பார்த்தா சிட்டி பொண்ணு மாதிரி தெரிலையே, அதுவும் நீ உன் பேச்சிலே நீ சிட்டி பொண்ணு மாதிரி தெரில. அப்புறம் எப்படி நீ பாலச்சந்தரோட பொண்ணு தானு என்ன ப்ரூஃப் வச்சுருக்கா சொல்லு. அதுவும் இல்லாமல் அந்த டாக்டர் வேறு நீ என்னமோ பெரிய அதிர்ச்சியான விஷயம்லாம் உன் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கியாமே. அதான் ஏதாச்சும் ஒழுங்காக சொல்லுவாயன் அப்படின்னு ஜேகே கேட்குறான். சார் அது அது அப்படின்னு வாயன் அழ ஆரம்பிச்சிட்றா. இப்போ ஜேகே இது சரிப்பட்டு வராது. இப்போது பாலச்சந்தரோட ஃபேமிலியை தூக்கியா அப்படி முடிச்சிட்றா, சரியாயிடும். அப்புறம் உன்னை நம்பி வர நான் அந்த மித்ராவை தூக்க பார்த்துருக்கேன், அவளையும் முடிச்சிட்றா. அப்புறம் எல்லாமே ஆல் கிளியர் ஆகிடும்ல அப்படின்னு ஜேகே அப்படியே போக பார்க்குறாரு. வாயன் அப்படியே ஜேகேயோட கையை பிடிச்சிட்டு சார் நான் சொல்லிடுறேன் சார், எல்லாத்தையும் சொல்லிடுறேன், நீங்கள் அவங்களுக்கு எதுவும் பண்ணிடாதீங்க, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் சார், எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு வாயன் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா. வாங்க மிஸ் நம்மள அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ அப்படியே வாயன் சார் நான் மும்பையில் ஒரு 6 மாதம் தான் இருந்தேன் சார். அதுக்கு முன்னே நான் ஒரு அரசப்பட்டின்னு ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு பட்டிக்காட்டில் தான் வளர்ந்தேன். நான் 2வது வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா நான் 2 வயசில் இருக்கும் போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட சித்தப்பா மட்டும்தான் என்னை சொத்துக்காக என்னை வளர்த்தாங்க. சித்தப்பா ஒரு குடிக்காரு, சித்தி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்னை ரொம்ப ஒரு மாதிரி வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அப்புறம் அவங்களோட தம்பி ஒருத்தவங்க அவங்க ஆகுனா எப்பயாச்சும் வந்து என்னை ஒரு மாதிரி டச் பண்ணுவாங்க. என்னை ஒரு மாதிரி தப்பான இடத்துல என்னை ரொம்ப ஒரு மாதிரி தப்பாக என்னை டச் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு நாள் அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தார். நான் அப்போ தான் மாடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு ஒன்றும் புரியல. நான் அப்படியே உள்ளே போயிட்டேன். என் சித்தி என்னோடய பழைய தாவணி எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் சொன்னாங்க ஏதோ பெரிய வீட்டில் சமையல் வேலைக்கு கூப்பிடுறாங்க, என்னங்க போக சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னை அடிச்சிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஞாபகமாக கொஞ்சம் பொருள்லாம் இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க கூட நான் கிளம்பி போயிட்டேன். ஒரு கார்லேருந்து என்னை இறங்க சொன்னாங்க. அப்போது நான் இறங்கி பார்த்தேன். என்னோட 3 தோழிங்க இருந்தாங்க. அவங்களும் அங்கே தான் இருந்தாங்க, கனி, மலர், வெண்பா. அதுக்கப்புறம் எங்கள் 4 பேரையும் எங்கேயும் தூரமாக
கூட்டிட்டு போனாங்க. ஒரு மினி பஸ்ஸில் எங்களை ஏற்றி விட்டுட்டாங்க. நாங்கள் அது 4 பேர் போனோம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இறங்கி பார்த்தோம். அங்கே எங்களை மாதிரி நிறைய பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்களும் நான் என்ன நினச்சோன்னா அவங்களும் எங்களை மாதிரி வேலை செய்ய வந்திருக்காங்கன்னு நினச்சோம். ஒரு ராத்திரி போல் எல்லாரையும் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுட்டு போனாங்க. அது வரை எனக்கு ஞாபகம் இருக்கு சார். அதுக்கப்புறம் கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு ரூமில் ப்ளூ கலர் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, ஒரு நீல கலர் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போது நான் ஒரு மெத்தையில் படுத்து கிடந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் புரிய வந்துச்சு. என் சித்தை என்னை வித்துட்டாங்கன்னு அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அந்த ரூமுக்கு யாரோ கதவை திறந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். அவங்க என்ன ஒரு மாதிரி அங்கே எங்கன்னு தொட்டாங்க. என் தாவணி பிடிச்சி கிழிச்சாங்க. என்னை ஒரு மாதிரி தப்பாக பண்ண பார்த்தாங்க. நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வாயன் வந்து நம்ம ஜேகே வந்து கூட்டிகிட்டு வந்து கத்திருப்பாள்ல. ஸோ அது மாதிரி தான் நம்ம வாயன் அங்கே ஜேகே கிட்ட எப்படி கத்துனாலோ அதே மாதிரி தான் அந்த ஆள்கிட்டே அப்படி கத்திருப்பா வாயன். எனக்கு அதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. கதவை திறந்து இருந்துச்சு. நான் அப்படி அப்படி அந்த இடத்த விட்டு நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அவங்கள தள்ளி விட்டுட்டு அப்போது யார் மேலேயும் நான் மோந்திட்டேன். அவங்க யாருன்னு பார்த்தா பாலச்சந்தர் சாரும் அவரோட பையனான விமல் சாரும் தான். 2 பேரையும் நான் அப்போ தான் அன்னைக்கு பார்த்தேன் முதல் தாட்டி. நான் பாலச்சந்தர் சாரை பார்த்து என்னை காப்பாத்துங்க சார் அப்படின்னு நான் கேட்டேன். அப்படின்னு வாயின் சொல்லிட்டு இருக்கா. ஸோ லைக் வந்து நம்ம ஜேகே கிட்ட வாயின் கேட்டிருப்பாளே, சார் என்னை காப்பாற்றுங்க, யாரோ என்னமோ என்ன பண்ணுறாங்க, என்னை தப்பாக தொடுறாங்க அப்படின்னு நம்ம வாயன் கத்திருப்பாள் ஜேகே கிட்ட. ஸோ அதே போல தான் பாலச்சந்திரட்டியும் கேட்டிருப்பா நம்ம வாயன். இப்போ வாயன் அந்த தெய்வம் தான் என்னை காப்பாற்றி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போச்சு. என்னை அங்கே மருத்துவம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவர் தான் என்னை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மித்ரா அக்காக்காக என்னை தனியாக ஒரு பணி ஆளை எனக்கு போட்டார். அதுக்கப்புறம் மித்ரா அக்கா என்னை அவங்க கூட பிறந்த தங்கச்சி போல என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்படி ஒரு 6 மாதம் அப்படி போச்சு. அதுக்கப்புறம் தான் மித்ரா அக்காவுக்கு கல்யாணம் பேச்சு அவங்க வீட்டில் பேச ஆரம்பித்தாங்க. நீங்கள் அன்னைக்கு மித்ரா அக்காவை கூட்டிட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தது எனக்கு காதில் கேட்டுச்சு. அதனால நான் அப்போ ஒரு வேலையாக நான் அப்படி மித்ராக்காக நான் கொஞ்சம் அவட தாவணி நகையெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். அப்போது சட்டுன்னு யோசித்தேன். ஸோ இப்போ ஆமிஸ் இப்போ வந்து அப்படி 3 டேஸ்க்கு முன்னாடி, அதாவது நம்ம ஜேகே அப்படி நம்ம மினிஸ்டர் மேலே கன் ஷாட்டில் பாயிண்டில் வச்சுட்டு இருந்திருப்பாள் அந்த மேரேஜ் அன்னைக்கு. ஸோ அந்த சீனுக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். ஸோ வாயன் இப்போது மித்ராக்கா நாங்கள் வெளியே போகிறேன், உங்களை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு வாயன் அழுதுகிட்டே இருக்கா. மித்ரா இப்போது ஏய் என்னடி பண்ணுற, வைத்தியம் மாதிரி பண்ணாத, அவன் என்ன தானே கூப்பிட்டான், நான் போகிறேன் வாயன் அப்படின்னு மித்ரா சொல்லிட்டு இருக்கா. இப்போ வாயன் அக்கா நீ என் மேலே என்னோட சொந்த அக்கா மாதிரி பாசம் காட்டுற. உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணாவும் என்னோட மானத்தை காப்பாற்றின தெய்வம் மாதிரி. இந்த புண்ணியத்துக்கு இப்படி தான் நான் செஞ்சு ஆகணும். என்ன விடுங்க, இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு வாயன் அப்படியே தான் நம்ம மித்ராவை ஹக் பண்ணி டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. ஸோ அப்படி பாய் சொல்கிறா. இப்போ வாயன் அப்படி தான் வெளியே வரா. அப்புறம் தான் நம்ம இன்ட்ரோவில் பார்த்த சீன்ஸ் எல்லாமே நடந்திருக்கோம். இப்போ வாயன் நீங்கள் என்ன இங்கே கூட்டிகிட்டு வரும்போது நான் வாழ்ந்துட்டேன் தான் சார் வந்தேன். ஆனால் பாலச்சந்தர் ஐயாக்கும் அவரோட குடும்பத்துக்கும் அடிமையாக இருந்தேன். ஆனால் நீங்கள் என் மேலே வந்து படுக்கும் போது எனக்கு அன்றைக்கி பாரில் நடந்த எல்லா சம்பவமும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் நான் பயத்தில் ஒரு மாதிரி கத்திட்டேன். அதனால தான் நான் ஒரு மாதிரி அலறினேன், பைத்தியம் மாதிரி ஒரு மாதிரி அழுதேன் சார் அப்படின்னு வாயன் சொல்கிறா. ஸோ இதோட ஃப்ளாஷ்பேக் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஜேகே பார்க்குறா
எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்தெல்லாம் அவள் அனுபவிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஜேகேக்கெல்லாம் ஒரு மாதிரி டியர்ஸ் வருது லேசா. ஜேகேவோட கண்ணில் அந்த டியர்ஸ் அப்படியே தேங்கி நிற்கிது. ஒயனை பார்த்தா ஒயன் அப்படியே தான் உட்காந்துட்டு செம்மையாக தேம்பி தேம்பி அப்படி கீழே தலையை வச்சுட்டு அப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. ஜேகே அப்படி ஒயனை பார்க்குறான். ஸோ அப்படி தான் ஜேகேக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல. அவன் ஒன்றுமே சொல்லலை. டக்குன்னு ஜேகே ஒயனை பார்க்கும்போது அவனுக்கு என்னமோ கிளிக் ஆகுது. இப்போ அப்படியே ஜேகே என்ன பண்ணுறானா, ஏய் போ பாத்ரூம்குள்ளே போய் இப்போ உன்னோட தாவணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே உன் ப்ராஹோக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு உன் முதுகில் ரெக்க மாதிரி அதாவது விங்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு படம் கருப்பா சிலதாக போட்டிருக்கான்னு போய் பார்த்துட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு வாங்கி கேட்குறா. இப்போ அப்படி ஜேகே உன்னை உள்ளே போன்னு சொன்னேன் அப்படின்னு ஜேகே கத்துறாரு. இப்போ வாயனும் ஜேகே சொன்ன மாதிரி அவள் பார்க்குறா. ஸோ ஜேகே நினச்ச மாதிரி அப்படியே வாயன் பின்னாடி அந்த மார்க் இருக்குது. ஸோ வாயனும் அப்படியே வந்து ஜேகே கிட்ட அப்படியே அது இருக்குன்ற மாதிரி சொல்கிறா. ஜேகேக்கு இப்போ தான் டக்குன்னு அவனுக்கு எல்லாமே புரிய வருது. அப்படியே ஜேகே அப்படி கன்ஃபியூஸாக வாயனே பார்த்துட்டு இருக்கான். வாயன் அப்படி தான் ஜேகேவே பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒன்றும் புரியல, ஜேகேக்கு ஒன்றும் புரியல. அவன் என்னமோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதோட 1/3 நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேடா மிஸ், இந்த ஸ்டோரி இந்த பார்ட் 1/3 உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தென் டேக் வந்து ஒரு 3 ஷார்ட்ஸ் ஆரம்பிச்சிருப்பேன். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. டிவோர்ஸ் சேஞ்சஸ் இன்டு லவ் எப்பயாச்சும் ஞாபகம் இருக்கா? ஸோ அதுக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப கம்மியான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. சரி நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த 1 ஷார்ட் அந்த 3 ஷார்ட் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதோட நெக்ஸ்ட் பார்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஜேகேட்டே வேணும்னா மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் டியூரேஷன் அதிகமாக இருக்கேன், டியூரேஷன் அதிகமாக வைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. நிறைய பேர் டியூரேஷன் அதிகமாக வைங்கன்னு சொல்கிறீங்க. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள். அதனால தான் இந்த ஜேகேவோட 3 ஷார்ட்க்கு நான் டியூரேஷன் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 23 தான் மேக்ஸிமம் இருக்கும் கதையே. மற்ற எல்லாமே நம்ம இன்ட்ரோ நம்ம எண்டிங் பண்ணுறது தான். ஸோ சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தென் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இதோட 2/3 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்தடுத்த பாட்டியில் 1 ஷார்ட்ஸே நான் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? ஓகே மிஸ், மறக்காமல் வாட்ஸ்அப் சேனல் என் இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாம் அபோட்டில் இருக்குது, லிங்க் எல்லாமே பண்ணிக்கோங்க. தென் நிறைய பேர் ஏன் வீடியோஸ் ரெகுலராக வருது இல்லைன்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு ரீசன் எனக்கு வேலை இருக்குது. தென் என்னால் ரெகுலராகவும் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்பப்போ நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? அப்பப்போ 1 ஷார்ட் பார்க்கலாம், அப்பப்போ இந்த மாதிரி 3 ஷார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, அதனால தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் ரெகுலராக வீடியோ வரலன்னு. ஸோ அதுக்கு தான் இந்த ரீசன். ஓகே மிஸ், எல்லாம் உடம்பு பார்த்துக்கோங்க. நானே உடம்பு பார்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பிரேக் கிடச்சிருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா? ஆனால் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் அதுவும் நான் கோஆப்ரேட் பண்ணணும். நம்ம பார்க்கலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் 1 ஷார்ட்ஸ்லாம் போடுறேன். தென் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடி ஃபேம். ஓகே, பண்ணுங்கடா, மறந்துடாதீங்க. ஓகே, தென் ஓகேடா மிஸ், எல்லோரும் உடம்பு பார்த்துக்கோங்க. நானே உடம்பு பார்த்துக்கிறேன். தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டாக இருங்க. வெயில் ரொம்ப இருக்குது, ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, நானும் உடம்பு பார்த்துக்கிறேன். தென் ஓகேடா மிஸ், ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா, பாய்.